ஹல்லேலூயா. ஹிட்லர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1930 45 வரைக்கும் ஜெர்மனியை ஆட்சி செய்த ஹிட்லர், அவருக்கு தன்னை குறித்து பயங்கர ஒரு பெருமை. அவருக்கு அவர் நிஜமாகவே அப்படி சொல்லிட்டு இருந்தார். அதாவது 1000 வருடம் நான் அரசாங்கம் பண்ண போகிறேன், அதாவது உலகத்தையே நான் என்ன செய்ய போகிறேன், மாற்றப் போகிறேன் என்று சொல்லி அவர் அப்படி பயங்கர தன்னை குறித்த ஒரு பெருமையான ஒரு எண்ணம் கொண்டவர். அவர் அதனால் மற்ற யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டார். தன்னுடைய இன்ஸ்டிங்க்ட், அவருக்கு தோன்றுகிறதெல்லாம் 100% அது அப்படியே உண்மை என்று சொல்லி நம்பின ஒருவராக இருந்தார் அவர். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் தேவையில்லாமல் பல நாடுகளோடு கூட அடுத்தடுத்து போர் தொடுத்து கடைசியில் அது வேர்ல்டு வார் 2ஆக அது போய் அதுக்கு பிறகு அவர் அப்படியே அவருடைய கர்வத்தினால ஜெர்மனியே வீழ்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய முடிவும் கடைசியில் ஒரு பதுங்கு குழியில் இருந்து அவர் வெட்கப்பட்ட, ஐயோ நம்ம இப்படிலாம் நினச்சோம், லைஃப் இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி அந்த பதுங்கு குழியிலே தன்னைத்தானே சுட்டு கொண்டு அவர் மரித்து போனார். அவர் மரித்ததை பார்த்து அவருடைய மனைவியும் சயனைடாக இருந்து அருந்தி மரித்து போனாங்க. அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், ஆனால் நமக்கு எல்லாம் தெரியுன்ற நினைவு அவருக்கு இருந்தது தான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க. அதே மாதிரி நெப்போலியன் இருந்தார். அவர் ஃப்ரான்ஸில் 1804 போப்பாண்டவருடைய கையில் இருந்து அவரிடத்திலிருந்து இவர் ஆட்சியை பெற்றார். போப்பாண்டவருடைய கிரீடத்தை அப்படியே வாங்கி அவருக்கு முன்பாகவே தான் அணிந்து கொண்டதாக நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, நான் ஒன்றும் சாதாரண மனுஷன் இல்லை, நான் தான் அரசாங்கம், நான் தான் கவர்மெண்ட், ஐ எம் த ஸ்டேட்ன்னு சொல்லி சொல்கிறார். அவர் சொல்கிறார், எந்த சட்டத்திட்டமும் எனக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி. இவரும் இப்படி தான் ஒரு நாடாக என்னை வீழ்த்த யாராலும் முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாடாக அவர் முற்றுகை போட்டு பிடித்து கொண்டே இருந்தார். 1814 ரஷ்யாவை இவர் பிடிச்சிட்டார். இவர் 5 லட்சம் ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு போய் ரஷ்யாவை பிடிச்சிட்டு அதை எப்படியாவது, அது ரஷ்யா பயங்கர பெரிய ஒரு கண்ட்ரி, அது அவருக்கு அதோடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் அவருக்கு எதுவும் புரியல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்காட்ச்ட் எர்த் பாலிசி அப்படின்றத அந்த ரஷ்யன்ஸ் கடைப்பிடித்தாங்க. என்னன்னா, நீ எங்கள் நாட்டை பிடிச்சிட்டியா, நீ இந்த நாட்டில் எப்படி பிழைக்கிறன்னு பார்க்கலான்னு சொல்லி அவரவர் தங்கள் கிராமங்களை எரித்து விட்டாங்களாம், கொளுத்திட்டாங்க. ஸோ இந்த 6 லட்சம் அந்த சோல்ஜர்ஸ்க்கு அங்கே திடீர்னு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தண்ணிக்கு வழி இல்லை, அங்கே அவங்களுக்கு இருக்கவே முடியாத ஒரு நிலைமை வந்தது. கடைசியில் அந்த 6 லட்சம் பேரில் 5 லட்சம் பேர் மரித்து போனார்கள். ஸோ இந்த நெப்போலியன் போனாபார்ட் வெட்கப்பட்டவனாக திரும்பவும் தன்னுடைய தேசத்திற்கு வர வேண்டியதாக இருந்தது. அதுக்கு பிறகு இவருடைய ஃப்ரான்ஸை நிறைய கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து இவங்களை இன்வைட் பண்ணாங்க. கடைசியில் இவரை பிரிட்டிஷ்காரங்க சென்ட் ஹெலனான்ற ஒரு தீவுக்கு நாடு கடத்தி அந்த இடத்துல அவருக்கு ஸ்டமக் கேன்சர் அவர் மரித்து போனதாக பார்க்குறோம். ஸோ இந்த பூமியில் நான் தான் நிரந்தரம், நான் தான் எல்லாம் அப்படின்ற நினைவு கொண்ட ஒருவராகிலும், அவங்களால உண்டான சேதங்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அப்படி ஒருவராகிலும் நிலைத்து நிற்கவில்லை. இந்த மாதத்தில் நம்முடைய வாக்குத்தத்தம் எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தருவேன், அது சமாதானத்துக்கு ஏதுவான முடிவாக இருக்கும், அதை கொடுக்கும்படிக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், உங்கள் பேரில் நினைவாக இருக்கிறேன். இங்கே எத்தனை பேருக்கு எத்தனை எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இல்லை? நிறைய இப்போ சாம பார்த்தோன்னா என்ன படிக்க போகிறோன்ற எதிர்பார்ப்பு இருக்கும். ஒருத்தவங்களுக்கு என்ன வேலை கிடைக்க போகுது, எப்படி என் ஃபேமிலியை நான் ரன் பண்ண போகிறேன், என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய கடன்கள் எப்படி மாறப்போகிறது, என் பிள்ளைங்களை நான் எப்படி ஒப்பேற்ற போகிறேன், இந்த மாதிரி பலருக்கும் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். வேதம் இந்த இடத்துல கிளியராக சொல்லுது, நாம் எதிர்பார்த்துருக்கிற முடிவை நமக்கு கொடுக்கறது நம்முடைய படிப்பா, நம்முடைய முயற்சியா, நம்முடைய உழைப்பா, நம்முடைய திறமையா, நம்முடைய ஞானமா, இந்த இடத்துல என்ன பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய நினைவுகள். ஸோ எதுவுமே இல்லை, ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிற நினைவுகள் தான் நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நமக்கு கொடுக்கிறது. எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைவுக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ளவர் அவர். அந்த வல்லமையின்படி அவர் நமக்கு செய்வார். ஸோ நம்ம எதிர்பார்க்கணும், வேண்டிக் கொள்ளணும், நம்ம நினைக்கணும், செய்து முடிக்கிறவர் யாரு? கர்த்தர்
ஒருவரே என்று சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் அருமையானவர்களே. ஸோ நம்ம இந்த கர்த்தர் நம்மை நினைத்து நாம் எதிர்பார்க்கிற முடிவை நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடாதது என்ன, அதாவது நாம் நம்முடைய நினைவில் கொள்ளக்கூடாதது என்ன, நாம் நினைவில் கொள்ள வேண்டியது செய்ய வேண்டியது என்ன அப்படின்றது டோன்ட்ஸ் அண்ட் டூஸ் பற்றி நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம் பைபிள்லேருந்து எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ இதுக்கு ஒரு 6 எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு 6 எக்ஸாம்பிள். நம்முடைய சிந்தனைகளை ஆண்டவர் நான் எப்போவுமே சொல்லுவேன், இங்கே ஒரு ஆள் இருக்குது அது நைட் அண்ட் டே யோசிச்சுட்டே இருக்கும். நான் சொல்லுவேன், ஆண்டவர் யோசனையில் பெரியவர், அவருடைய யோசனைகள் திரள், அதை எண்ணையே முடியாதுன்னு சொல்லிலாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம என்ன செய்கிறது, அவருக்கு மேலே யோசித்து என்ன பிரயோஜனம்? ஒரே 1% ஏதாவது நம்ம சாதிக்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாரும் இந்த ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்களா, நம்மலாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ படுத்துக்கிட்டு ஒருத்தன் கனவு கண்டானா கடைசியில் இருந்த ஒரு பானையும் என்ன செஞ்சுட்டானா உடச்சிட்டானா, அந்த கதையாக தான் போகும். யோசிச்சு 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 நம்முடைய யோசனைகள் இல்லை, ஆண்டவருடைய நமக்கு நினைவுகள் வரும், யோசனைகள் வரும், அதெல்லாம் கத்திரத்தில் தெரிவித்து விட்டு அமைதலாய் இருக்கணும். ஸோ நம்ம என்ன நம்முடைய நினைவுகளால் என்ன செய்யக்கூடாது? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அருமையான தேவனுடைய ஜனமே, நாமெல்லாம் யாராம்? வேதம் சொல்கிறது சங்கீதம் 8ல் நம்மை தேவன் மண் என்று நினைவு கூறுகிறார். ஸோ நம்ம ஒன்றும் இல்லை, நம்மெல்லாம் வெறும் மண். யோசிச்சு பாருங்களேன், வெறும் மண். நீங்கள் ரோட்டில் போகும்போது பாருங்கள், காதில் கழுத்தில் போட்டிருக்கிறத வச்சு நம்மளை மதிப்பிடாதீங்க. ரோட்டில் மிதித்து நடந்து போகிறோம்ல, அதை பார்க்கும்போது நம்ம யார்? அதுதான் நம்ம வெறும் மண். அதுக்குள்ளார தேவன் என்ன செய்திருக்கிறாரு? அவருடைய சாயலையும் அவருடைய பொக்கிஷத்தையும். ஸோ நம்ம எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற, நான் ஒரு ஆள் இருக்கிறேன் அப்படின்னாலே அது யார் தான்? தேவனுடைய தயவும் கிருபையும் தான் நாம் இருக்கிறோம். ஸோ நாம் ஒன்றும் இல்லாதிருந்தும் நம்மை ஒரு பொருட்டாக, நான் ஒரு பெரிய ஆள், எனக்கு இவ்வளோ படிப்பு இருக்குது, எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, ஞானம் இருக்குது, என்ன நினச்சோன்னா வேதம் சொல்லுது, நீ ஊரை ஏமாத்துறதுக்கு தான் நம்ம ஆக்சுவலாக அப்படி பண்ணுறோம். நம்மளை அப்படி பெருசாக டாம்பிகமாக காட்டுறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ என்ன செய்கிறியா? உன்னை நீயே வஞ்சித்து கொள்ளுகிறா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸோ வேதாகமத்திலேருந்து ஒரு 6 எக்ஸாம்பிள், யாரெல்லாம் தன்னை ஒரு பொருட்டென்று நினைத்தாங்க, அதை நினச்சதுனால அவங்க எப்படி நடந்தாங்க. அப்போது நமக்குள்ளர நம்ம அப்படி ஒரு வேளை நடக்கிறதா இருந்துச்சுன்னா நம்மளும் என்ன செய்கிறோம்? நம்மளை ஒரு பொருட்டென்று நினைத்து கொண்டு நம்மை நாமே வஞ்சித்து ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம இந்த நாளிலே படிக்க போகிறோம். முதலாவதாக சவுல் ராஜாவை குறித்து 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த சவுல் ராஜா ஆக்சுவலாக யார்? கழுதைகளை தேடி, அப்பாவோட காணாமல் போன கழுதையை தேடி வந்த ராஜா. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட சொன்னார், அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, போயாச்சு. அதே ஆண்டவர் யார் அவனை தெரிந்து கொண்டாரோ அந்த ஆதாரமாகிய தேவனும் அந்த மீடியாவாகிய சாமுவேல் தீர்க்கதரிசியும் அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஆண்டவர் மூலமாய் சாமுவேல் அங்கே சவுலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் 15ஆம் அதிகாரத்தில், அந்த அமலேக்கியரன் என்ன செஞ்சிரு? முழுசுமா சங்கரித்து போட்டுரு, அவன் எல்லாரையும், பெண்கள் பிள்ளைகள் எல்லாரையும் சங்கரிச்சிரு, யாரையும் விட்டுறாத, ஆடு மாடுகள் எதுலேயும் பாக்கி வைக்காத, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தோன்னா, இவர் நலமானதெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? விட்டு வச்சுட்டாரு. அந்த ராஜாவாகிய ஆகாகையும் விட்டு வச்சுட்டாரு. அது மாத்திரமில்ல, அந்த 1 சாமுவேல் 15:12 தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினார். இன்றைக்கி நிறைய பேர் நமக்கென்று எதையோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இந்த சர்ச் ஆஃப் தி அல்மைட்டி காட்னு பேர் என்ன? சர்வ வல்லவருடைய தேவாலயம். ஆனால் இது எங்கள் சர்ச்சு, இது நாங்கள் உருவாக்குனது, நாங்கள் அஸ்திவாரம் போட்டது, இது மாதிரி சொன்னோன்னா அதை விட எவ்வளோ கேவலமாக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். ஸோ அது எல்லாமே அவருடையது. ஆனால் நமக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாம் நாட்டி கொண்டு இருக்கிறோமா? இந்த சவுல் முழுசுமாக கீழ்ப்படியாமல் போல, ஆனால் அரைகுறை கீழ்ப்படியாமை. சொன்னதை கொஞ்சம் செஞ்சார். யுத்தத்துக்கு போக சொன்னது கர்த்தர், ஜெயம் கொடுத்தது கர்த்தர். ஆனால் இவர் அதில் அரைகுறை கீழ்ப்படிதல், அது இல்லாமல் தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கி நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? முழுமையான கீழ்ப்படிதல் இருக்கிறதா?
தேவனுக்கும் அவருடைய ஊழியக்காரருக்கும். ஊழியக்காரர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தாங்க, அதை போதிக்கிறாங்கன்னா அதுக்கு முழுமையாக சப்மிட் பண்ண நம்மளால் முடிகிறதா, இல்லை அறகுறையாக தான் சப்மிட் பண்ணுகிறோமா? ஸோ இந்த சவுல் ராஜாக்கு என்னாச்சு? ராஜாங்கம் அவரை விட்டு நீக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ தன்னை ஒரு பொருட்டாக நினைக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? முழுமையாக சப்மிட் பண்ண மாட்டாங்க. பார்க்குறேன் பாஸ்டர், முடிஞ்சால் செய்யலாம் பாஸ்டர், முடிஞ்சால் செய்யலாம் ஆண்டவரே, இல்லை தேவனே நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் முடியல. அதை கூட ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை அரைகுறை கீழ்ப்படிதல் அப்படி இருக்குன்னா நம்ம ஒரு பொருட்டாக எண்ணுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்படி எண்ணி நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன். அவரை குறித்து யாத்ராகமம் 5-14 அதிகாரங்கள் வரைக்கும் பார்க்கிறோம். ஆனால் அந்த 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? கர்த்தர் யார்யா? அவர் வார்த்தைக்கு நான் என்ன கீழ்ப்படிய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எகிப்தின் ராஜா தெய்வ பயம் அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை. அது இல்லாமல் அவர் என்ன செய்தார்? தேவனுடைய ஜனங்களை அங்கே ஒடுக்கி அவர் அங்கே அவங்கள அடிமைப்படுத்தி கொண்டு இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். ஜனங்க தப்பு செஞ்சாங்க, பாவம் செஞ்சதுனால தான் தேவன் அங்கே அவங்கள அடிமையாக அனுப்பினார். ஆனால் நல்லா கவனிங்க, நான் என்ன பாவம் பண்ணேனோ, இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆண்டவர் சிலருக்கு கீழே சில நேரம் நம்மளை விட்டு கொடுப்பார். அதனால தான் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிங்க. ஏன்னா எந்த அதிகாரமும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் அதிகாரத்தெல்லாம் எதிர்த்து நிற்காதீங்கன்னு சொல்லி வேதம் நமக்கு ரோமர் 13 சொல்லி கொடுக்கிறது. ஆனால் அந்த அதிகாரம் நம்மை பற்றிக்கும் பொழுது, நம்மை ஒடுக்கும் பொழுது அதை தேவன் டீல் பண்ணுவார். எரேமியா 30ஆம் அதிகாரம் 16 நினைக்கிறேன், 30-36 சரியா தெரியல, 16ஆம் வசனம், உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். உன்னை என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க? அறுப்பாங்க. எப்போவுமே அறுவடை எப்படி வரும்? ஒரு விதையை போட்டால் 100ஆவது 30ஆவது என்ன செய்யும்? அது வரும். ஸோ என்னெல்லாம் நம்மளை தவறாக ட்ரீட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு திருப்பி அத்தனை மடங்காக திருப்பி வரும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பினார். 10ஆவது வாதையாக தலைப்பிள்ளை சங்காரத்தை அங்கே அனுப்பினார். கடைசியில் எதுக்கும் அவங்க மடங்கலை, செங்கடலில் அனைவரையும் அங்கே அமிழ்த்தி போட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நமக்கு தெய்வ பயம் இருக்கிறதா? தெய்வ பயம் இருக்கிறதா? நம்ம யாரையாவது ஒடுக்கி கொண்டு இருக்கிறோமா? அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நான் உண்மையாக சொல்லுவேன், தயவுசெய்து பெற்றோர் முக்கியமாக பிள்ளைகளை ஒடுக்காதீங்க. உண்மையாக சொல்கிறேன். அவங்களுக்கு விரோதமாக நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே அது ரொம்ப வேல்யூபிள். அதுக்கு ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். அது மாதிரி நம்ம எஜமான்களாக இருக்கிறவர்கள், நமக்கு கீழே இருக்கிறவர்களை நம்ம ஒடுக்க கூடாது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ நம்மை ஒரு பொருட்டென்று நாம் நினைக்கிறோம் என்றால் தேவனுக்கு பயப்படாமல் நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்வோம்? ஹஸ்பண்டை பேசுகிறது, இல்லை ஒய்ஃபை பேசுகிறது, வீட்டாரை பேசுகிறது, பண்ணுறது, இந்த காரியங்களெல்லாம் நம்ம ஒருவேளை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை. மூன்றாவதாக நேபுகாத் நேச்சார், அவர் பாபிலோனுடைய ராஜா. அவர் என்ன செய்கிறாரு? அவர் தான் பெரிய பாபிலோன் கோட்டையை கட்டுறார், அவர் தான் கட்டுறார். ஆனால் கட்டிட்டு என்ன சொல்கிறாரு? தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்தின் அரமனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல அந்த ஒரு வசனத்தில் பாருங்களேன், என் பராக்கிரமம், என் மகிமை, நான் கட்டினது. அப்போது தன்னை சுய பெருமை அங்கே அவர் பேசி கொண்டிருக்கிறார். இங்கே எத்தனை பேர் அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க? நான் தான் இந்த குடும்பத்தையே கட்டி காப்பாற்றினேன், நான் தான் இவ்வளோ சம்பாதிச்சேன்,
நான் படித்து தான் இந்த வேலைக்கு போனேன், நீ எனக்கு என்ன பண்ண? இல்லை பெற்றோர் ஒரு வேளை பிள்ளைங்கள நான் கஷ்டப்பட்டு உன்னைய படிக்க வச்சேன். உன்னை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் அனுமதிக்காமல் எதுவுமே இல்லை. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17 19 வசனங்கள் வரைக்கும் யாரெல்லாம் என் சாமர்த்தியம், என் கைபலன் இப்படிலாம் சொல்கிறோமோ அவங்க என்ன செய்கிறாங்களாம், தேவனை மறக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்க நான் என் பலன், என் ஞானம் அதெல்லாம் சொல்கிறவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துலேயே சொல்லியிருக்கு, நீ சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய பலனை உனக்கு கொடுக்கறது நான், நீ சம்பாதிச்சதை உனக்கு சாப்பிட்றதுக்கு உனக்கு அனுக்கிரகம் பண்ணுறதும் என்னது, நான் தான். இல்லை, வேதம் நமக்கு அவ்வளோ கிளியராக சொல்லுகிறது. ஸோ எல்லாமே அவர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30-31 ராஜ்யபாரம் அந்த நேபுகாத்நேச்சாரை விட்டு நீங்கிற்று. அவர் சில காலம் மிருகங்களைப் போல பைத்திய பிடித்தவராக அவர் திரிந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த நாளிலே நம்மை பற்றி என்ன, நமக்கு ஒருவேளை ஏதாவது சுய பெருமை இருக்கிறதா, நான் தான் இதெல்லாம் பண்ணேன், நான் தான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், ஏதாவது நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய சிந்தையில் நம்மை ஒரு பொருட்டாக நினைத்து நம்மை நாமே ஏமாற்றி கொள்ள வேண்டவே வேண்டாம். நான் தான் எப்போவுமே சொல்ல, நம்மளுடைய பெஸ்ட்டு நம்ம செய்யணும், ஆனால் நான் செஞ்சேன், என்னால் இது ஆனது என்று சொல்லி ஒரு நாளும் நம்ம தம்பட்டம் அடிக்க கூடாது. அருமையான தேவனுடைய ஜனமே, அடுத்ததாக நான்காவதாக இயேசு தன் உவமையில் சொன்ன அந்த பரிசேயனுடைய எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9-14 வசனங்கள் வரைக்கும் அந்த பரிசேயன் என்ன செய்கிறான், தேவனுக்கே போய் என்ன செய்கிறான், சொல்கிறான், ஆண்டவரே தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல நான் இல்லை, இந்த ஆயக்காரனை போலவும் நான் இல்லை, அதனால் நான் உண்மையை ஸ்தோத்திரிக்கிறேன், வாரத்தில் 2 தரம் நான் என்ன செய்கிறேன், உபவாசம் பண்ணுறேன், என்னுடைய சம்பாத்தியத்திலெல்லாம் நான் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அவன் சொன்னான். அருமையான, செய்யாததை சொல்லலை, செஞ்சதை தான் என்ன செஞ்சான், அவன் சொன்னான். இவன் செய்தது என்ன, சுய நீதியை தேடினான். நான் அதை பண்ணுறேன், நான் அதான் சொல்கிறேன், செய்கிறதெல்லாம் செய்யணும், ஆனால் நான் அதை செஞ்சேன்னு ஒரு நாளும் நம்ம, அதுவும் இவன் வெளியே கூட சொல்லலை, இவனை குறித்து தன் இருதயத்திலே சொன்னான் தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸோ இருதயத்தில் நம்ம சொன்னாலே முடிஞ்சு போச்சாங்க தேவனிடத்தில். பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சாருமே தன்னுடைய இருதயத்தில் தான் அந்த யோசனைகளை யோசித்தார், நான் எல்லாம் கரெக்டாக இருக்கிறேன். இல்லை, நம்மை நீதிமான் ஆக்குகிறவர் கர்த்தர். நம்ம ஒருபோதும் நம்முடைய ஒரு கிரியைகளினாலும் நீதிமான்கள் ஆக முடியாது. ரோமர் 3:22-5:1 நம்ம பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசத்தினால தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுத்து நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 15:5 ஜீசஸ் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. தயவுசெய்து இந்த வார்த்தை இன்னைக்கு மனசில் பதிப்போமா? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. காலையில் தூக்கத்திலிருந்து மூச்சு வந்து நம்ம எழும்ப முடியாது, அன்னைக்கு வேலைக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போக முடியாது, பிள்ளைங்களுக்கு வேண்டியதை செய்ய முடியாது, படிக்க முடியாது, வேலையை ஒழுங்காக செய்ய முடியாது, வண்டியில் பத்திரமா போயிட்டு திருப்பி வர முடியாது. தேவனை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ சுய நீதி நமக்கு வேண்டவே வேண்டாம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ நம்ம இந்த நாளில் ஏதாகிலும் அந்த மாதிரி செய்து கொண்டு இருக்கிறோமா? சுயநீதி, நான் சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்க போடுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஊழியம் செய்கிறேன். இல்லை, எதை செய்யணும், கட்டாயம் செய்யணும், ஆனால் செய்கிறேன் நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம எல்லாமே அவருடைய கிருபையினால் நமக்கு கிடைத்தது. ஸோ இதை செய்கிறவர்கள், சுயநீதியை தேடுகிறவர்கள் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். 5வது எக்ஸாம்பிள் ஆமானை குறித்து நமக்கு தெரியும். எஸ்தர் 3ஆம் அதிகாரத்திலேருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அவருடைய காரியம் என்னன்னா, தன்னை எல்லாரும் என்ன செய்யணுமா, மதிக்கணும், வணங்கணும், நமஸ்கரிக்கணும். அதுதான் அங்கே பிரச்சனை. நம்ம கூட சிலருக்கு அப்படி கொஸ்டின் வரும், ஏன் அவர் ஆஃபீஸர் தானே, அவருக்கு ஒரு வணக்கம் சொல்கிறதுல என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேள்வி வரலாம். ஆனால் அங்கே வேதம் கிளியராக சொல்லுது, அவரை நமஸ்கரிக்கணும். ஆண்டவர் சொல்ல, என்னை எல்லாமே வேறு எதையும் நீ என்ன செய்யாத, நமஸ்கரிக்காத. அதனால் யூதர்களால் என்ன செய்ய முடியாது, மனுஷர்களை தெய்வமாக கொண்டாட முடியாது. அதனால் அவர் அங்கே நமஸ்கரிக்கலை. ஸோ இந்த இடத்துல
இடத்துல எஜமான்களாய் நாம் இருக்கிறோமா? பேரண்ட்ஸுக்கும் இந்த இடத்துல வரும். நம்மை எந்த விதத்துலையும் தேவனுக்கு ஈடாய், நான் உனக்கு சோறு போடாமல் நீ இவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா, நான் உன்னை பெற்று எடுக்காமல் நீ வந்துட்டியா, நீ அதை பண்ணிட்டியா, உனக்கு அந்த பிள்ளை பாக்கியத்தை கொடுத்ததே யார் தான்? ஆண்டவர் தான். ஸோ தயவு செய்து எஜமான்களாக இருக்கிறவர்களும் சரி, பெற்றோராக இருக்கிறவர்களும் சரி, ஊழியக்காரராய் சபையை நடத்துகிறவர்களானாலும் சரி, தயவு செய்து கடவுளுக்கு சமானமாய், தேவனுக்கு சமானமாய் நம்ம எந்த விதத்துலையுமே என்ன செய்யக்கூடாது, நம்மை அதுக்கு இணையாய் நம்ம ஒருபோதும் எண்ணிக்கொள்ள கூடாது. கொலோசியர் 4:1 எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். நான் ஒன்றே சொல்ல, நமக்கு ஒரு 10 வேலைக்காரங்க இருக்காங்க. ஆனால் அந்த 10 நமக்கு மேலே யார் இருக்கா? எஜமானாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஸோ அந்த எஜமானுக்கு நம்ம எப்படி நமக்கு கீழே இருக்கிற வேலைக்காரரை நம்ம நடத்துகிறோமோ, அதே போல தான் தேவன் என்ன செய்வார்? நம்மை நடத்துவார். ஸோ நமக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து நாம் என்ன செய்யணுமா? நமக்கு கீழே இருக்கிறவர்களை நன்மையும் செம்மையுமாக நம்ம நீதியும் செம்மையுமானதே அவங்களுக்கு செய்யணும். அதே மாதிரி எபேசியர் 6:4 பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யாதீங்க? கோபப்படுத்தாதீங்க. எத்தனை இடத்துல பிள்ளைங்களை நம்ம கோவப்படுத்திட்டு இருக்கிறோம். எதை குறிச்சுமே ஒரு நன்றி இருக்கிறது இல்லையே. இல்லை, யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்குதே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா? அந்த பிள்ளையை அப்லாட் பண்ணியிருக்கிறோமா? அந்த பிள்ளை ஏதோ தன்னால் முடிஞ்சதை செய்யுதே, அதுக்கு நம்ம நன்றி சொல்லி அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறோமா? இல்லை, தயவு செய்து எல்லாமே ஆண்டவர் செய்கிறது. அதனால் பிள்ளைகளை நம்ம எல்லா நேரங்களிலும் கோபப்படுத்தி கொண்டு நீ அப்படி இப்படின்னு எப்பவும் அப்படி சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அப்ரிஷியேஷனும் இருக்கணும். அருமையானவர்களே, அதே போல கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் 1 பேதுரு 5 2, 3 தங்களுக்கு தேவன் கொடுத்த மந்தை அதை மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் மேய்க்கணும். அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்து தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தது போல அவர்கள் என்ன செய்யணும்? அந்த ஆடுகளுக்காக தங்களுடைய ஜீவனையும் கொடுக்க ஆயத்தம் உள்ளவர்கள் தான் உண்மையான மேய்ப்பர்கள். அவங்க கட்டாயத்தினால் அல்ல, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த மந்தை என்பதை அறிந்து கர்த்தருக்கு உண்மையாய் சந்தோஷமாய் மந்தையை மேய்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஆமானுக்கு கடைசியில் அவனுடைய விளைவு என்ன? தூக்கு மரமங்க. அந்த யாருக்காக அவர் குழியை வெட்டினாரோ அதே குழியில் அவர் அங்கே போடப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான ஸ்தானங்களை நாம் மிஸ்யூஸ் பண்ணுறோமா? அப்யூஸ் பண்ணுறோமா? நம்ம எஜமான்களாக இருக்கிற இடத்துல நமக்கு கீழே இருக்கிறவர்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? பேரண்ட்ஸாக நம்மளுக்கு இருக்கிற பிள்ளைங்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? ஊழியர்களாய் நமக்கு கீழே இருக்கிறதான மந்தையை நாம் எப்படி மேய்க்கிறோம் என்பதில் நம்ம கவனமாக இருக்கணும். 6வது எக்ஸாம்பிள் தியோத்ரேப்பு என்று சொல்லி 3 யோவான் 9, 10 அங்கே யோவான் சபைக்கு எழுதுகிறார். அவர் எழுதுகிறாரு, அந்த தியோத்ரேப்பு சபையிலே முதன்மையான ஸ்தானத்தை விரும்பினான். எப்போ நிறைய பேர் இன்றைக்கி அப்படி இருக்கிறாங்க. நான் நேற்று கூட ஒரு பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் சில பாஸ்டர்ஸ் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க, ஏதோ அவங்க ஃபேமிலி விஷயமாக போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போனால் அங்கே போனால் இவங்களுக்கு என்ன செய்யணும்? எப்படியாச்சும் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரசங்கத்துக்கு மைக்கு கிடச்சிடணும். இல்லை, முதன்மையான ஸ்தான். நான் என்ன சொல்லேன், தேவனை ஆராதித்தா என்ன? வாரம் ஃபுல்லாக தான் நம்ம சர்ச்சில் நம்ம பிரசங்கம் பண்ணுறோமே, போகிற இடங்களில் ஒரு இடத்துல உட்காந்து தேவனை ஆராதித்து வந்தால் என்ன? ஏன் அந்த இடத்துல ஒரு பின்னாடி சீட்டை நம்ம எடுக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது? ஸோ எல்லா இடத்துலையும் முதன்மையான ஸ்தானங்கள் அதை எடுக்கிறதுக்கு விரும்பின அந்த தியோத்ரேப்பு அவர் அந்த இடத்துல அவர் எழுதுகிறாரு, அவர் கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய யோவானை என்ன செய்யலையா? ஏற்றுக்கொள்ளலை. அவருக்கு விரோதமாய் தேவையில்லாத காரியங்களை பேசினது மாத்திரமல்ல, அவரை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைத்தவர்களையும் சபையை விட்டு புறம்பே தள்ளக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஆயனாய் அந்த இடத்துல தியோத்ரேப்பு இருந்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து இயேசு கிறிஸ்துவையும் கூட மத்தேயு 23 6, 7 சொல்கிறாரு, விருந்துக்கு போனால் உங்களுக்கு முதன்மையான இடம் வேணும், ஜெப ஆலயங்களுக்கு போனால் முதன்மையான ஆசனங்கள் வேணும், சந்தைக்கு போனால் உங்களை எல்லாரும் வந்து வணங்கணும், உங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணணும், ரபின்னு உங்களை சொல்லணும். இல்லை, நிறைய இன்றைக்கி அப்படி தான் இருக்குல்ல. நம்முடைய பையன்
ஆவியை தூக்குறதுக்கு ஒருத்தர், நமக்கு எல்லாம் செய்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மை தாழ்த்த, உண்மையாக சொல்கிறேன், தயவாய் எவ்வளோக்கு எவ்வளோ அதே மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்களில், உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இப்போ பெரிய ஆளுன்னு ஒருவன் இருக்கான்னா அவன் என்ன செய்யணுமா, உங்களுக்கு ஊழியக்காரனாய். ஊழியக்காரன் என்றால் நம்ம எல்லாம் அப்படியே ரொம்ப அப்படியே பயங்கர ஊழியக்காரன்னா தமிழில் அது ஸ்பெஷலாக ஒரு டேர்ம் கொடுத்த உடனே நம்ம எல்லாம் ஊழியக்காரன் அப்படின்னு. ஆக்சுவலாக இங்கிலீஷில் அது சர்வெண்ட். உங்கள் எல்லாருக்கும் வேலைக்காரனாய். ஸோ உங்களில் பெரியவனாய் இருக்க விரும்புகிறன், உங்களுக்கு என்னவா இருக்க கடவன், வேலைக்காரனாய் இருக்க கடவன். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்ன செய்வான், தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஸோ முதன்மையான ஸ்தானங்களை நம்ம எடுத்துக்கொள்ள விரும்புகிறோமா? ரோமர் 12:10 கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, முந்தி கொள்ளுங்க. இல்லை, இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி நாமளாக மற்றவங்களுக்கு கனம் பண்ணுறோம்? இல்லை, நான் பெரிய ஆள், நீ வரானா பத்தியா ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறானா பத்தியா, வசனம் எங்கே போகுது? அருமையான தேவனுடைய ஜனமே, முந்திக் கொள்ளுங்க, வேகமாக ஓடி போய் மற்றவர்கள் என்ன செய்யுங்க, கனம் பண்ணுங்க. ஸோ முதன்மையான ஸ்தானங்களை நாம் தேடினோம் என்றால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பொருட்டாக நினைத்து நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு 6 எக்ஸாம்பிள் நம்ம இந்த நாளிலே நம்ம பார்த்தோம். எரேமியா 29:11 நம்ம எதிர்பார்த்துருக்கிறத நமக்கு கொடுக்கறதற்கு, சமாதானமாய் நம்முடைய முடிவை கொடுக்கறதற்கு நம்ம மேலே நினைவாக இருக்கிறது யார்? ஆண்டவர். அதனால் சங்கீதம் போன வாரம் பாச சொன்னது போல 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அதனால் கலாத்தியர் 6:3 நம்ம படித்தது மாதிரி நம்மளை ஒரு பொருட்டாக நினச்சி நம்மளை நாமளே ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். நம்மளை என்னவா நினைக்கணும், நம்ம ரோட்டில் போகிறப்ப மிதிக்கிற மண்ணாக. தயவு செய்து அவ்வளவு தாழ்மை நமக்கு வேணும். அருமையான தேவனுடைய ஜனமே, சரி இதை என்னெல்லாம் நினைக்கக்கூடாது. ஸோ எப்படி தான் நினைக்கிறது, என்ன தான் செய்யணும்? ஆண்டவர் என்னை நினைக்க வேண்டும், அவருடைய நினைவின்படி என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ அதாவது மேன்மையான எந்த எண்ணமும் வேணாம், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எந்த எண்ணமும் வேணாம். அதாவது கர்த்தரால தான் எனக்கு எல்லாமே நடக்கும்னு அறிந்தோம் என்றால் நம்முடைய எண்ணங்களை நாம் சிறை பிடிக்கிறவர்களாய், we will take our thoughts captive. என்னுடைய எண்ணங்களெல்லாம் நான் என்ன செய்வேன், அவன் இப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், அப்படி இப்படி நோ, எதை பற்றியும் நமக்கு கவலையே இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, அதெல்லாம் சிறைப்பிடித்தோம் என்றால்தான் தேவனை அறிகிற அறிவின்படி நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். 2 பேதுரு 1:3 நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு என்ன செய்து தந்தருளுகிறது. ஸோ ஆண்டவரை அறிய அறிய அறிய, அவரையே நினைக்க இந்த ஜீவனுக்கும், இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதுக்கும், நம்முடைய தேவ பக்திக்கு தேவையானதுக்கும் எல்லாமே என்ன செய்து நமக்கு கிடைக்குது. எது நமக்கு கொடுக்குது? தேவனை அறிகிற அறிவு இது எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறது என்று சொல்லி வேதத்திலேருந்து வேகமாக இன்னொரு 6 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம் தங்களுடைய எண்ணங்களை சிறைப்பிடித்தாங்க, அதனால தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி யோசேப்பு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 39 50 வசனங்கள் வரைக்கும் அவருடைய சகோதரர் அவருக்கு செய்த துரோகம் கொஞ்சமா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய துரோகம். அவருக்கு சாப்பாடு கொண்டு போன ஒரு சகோதரனை பிடிச்சி குழியில் போட்டு அதுக்கப்புறம் மீதியானிட்ட விற்று போட்டு அவன் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைல்ல. ஆனால் அந்த துரோகத்தை எங்கேயாவது அவன் நினச்சிட்டே இருந்தான்.
அதையே தியானிச்சுட்டு இருக்கான்னு எங்கேயாவது இருக்கா? இல்லவே இல்லை, அதெல்லாம் மறந்து போனான். அடுத்து தன்னுடைய தகப்பன் அவ்வளவா எல்லாரையும் விட அவன் அவ்வளவா நேசித்து அவனுக்கு பல்லவர்ண அங்கியெல்லாம் அப்பா செஞ்சு கொடுத்தார். அந்த அப்பாவுடைய இழப்பு, அப்பாவுடைய இல்லாத அந்த இடத்தை நினைத்து கொண்டிருந்தானா யோசேப்பு? இல்லவே இல்லை. அவனுடைய நினைவு சுற்றி 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 தேவனை சுற்றி தான் அது வந்து கொண்டிருந்தது. இல்லை, அதான் ஆதியாகமம் 39:9 போத்திபாருடைய மனைவி பாவம் செய்ய வந்தப்போ தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவரால் கேட்க முடிந்தது. ஆதியாகமம் 41:15-16 வசனங்களிலே பார்வோனுக்கு அந்த சொப்பனத்தை சொல்ல போகிறப்போ பார்வோன் சொல்கிறார், நீ தான் சொப்பனத்தெல்லாம் சொன்ன அர்த்தத்தெல்லாம் சொல்லிடுவியாமே, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே அப்படின்னு சொன்ன உடனே நான் அல்ல. நம்மளை அந்த என்ன ஆமாம் ஆமாம் இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் ஆமாம் எனக்கு அந்த கிஃப்ட்டை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், நான் அல்ல, தேவனே உமக்கு மங்களமான உத்தரவு அருளுவாராக. அருமையான தேவனுடைய ஜனமே, அவனுடைய எண்ணம் சுற்றி 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 தேவனை சுற்றியே வந்து கொண்டிருந்தது. 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 28ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், ஆண்டவர் தான் இந்த சொப்பனத்தையும் உமக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்வோனுக்கு அங்கே அவர் சொல்கிறார். தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். ஸோ சுற்றி சுற்றி அவருடைய எண்ணங்கள் எங்கே? தேவனை சுற்றி இருந்தது. ஸோ அவர் பழைய துரோகம், பழைய கசப்பு, அப்பாவுடைய இழப்பு, இது எதையாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எப்போவுமே சொல்கிறேன், மரித்தவர்கள் கடந்து போயிட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும். பைபிள்லேயுமே கொஞ்ச நாட்கள் துக்கத்தை அனுசரிக்கிற நாட்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அதையே நினச்சிட்டு இருக்கிறது பெரிய தப்பு. தேவன் இருக்கிறார். யாருமே இந்த உலகத்தில் ஒருவருமே நமக்கு நிரந்தரம் இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ துரோகங்கள், கசப்புகள், இழப்புகள் எல்லாவற்றையும் மறந்து தேவனை சுற்றி நம்முடைய நினைவுகள் வரும்பொழுது அந்த தேவனை அறிகிற அறிவினால் நமக்கு இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தருவார். இரண்டாவது எக்ஸாம்பிள் தாவீது. அவருடைய எண்ணங்கள் நினச்சிருந்தா நிறைய விஷயங்களில் போயிருக்கலாம். 2 காரியத்தை மட்டும் பார்க்கலாம். பாவம், பத்சேபாலோட ஒரு பெரிய பாவம் பண்ணி அங்கே நாத்தானால் நேரடியாக கன்ஃபரன்டேஷன் நடக்குது. 51ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என்ன பண்ணுறது, பத்சேபாலோட பாவம் பண்ணிட்டேன், அந்த பத்சேபால் தான் என் கூடவே இருக்கா, அவளுக்கு ஒரு பிள்ளை வேற, அவனும் என் கூடவே இருக்கான், அந்த பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லி சொல்கிறார். அடுத்தது நண்பர்களால், க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற நண்பர்களால், குடும்பத்தினரால் பகைக்கப்படுகிறார். இல்லை, மகன் அப்சலோம் அவருக்கு விரோதமாக கிளர்ச்சி பண்ணுறார். நண்பனாகிய அகிதோப்பேல் அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி துரோகம் பண்ணுகிறார். 41ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமான மனுஷன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் இல்லை, நம்ம யோசிச்சே பார்க்க முடியாதபடி வீட்டுக்குள்ளாரே ஆண்டு கிளியராக ஜீசஸ் சொல்லிட்டார், உன் வீட்டார் தான் உனக்கு சத்துரு இல்லை. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, எப்போ எது எங்கே டேர்ன் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை குறித்து தாவீது அங்கே மெடிடேட் பண்ணி கொண்டு இருக்கலாம். அதை குறித்து தியானித்து கொண்டு அந்த துரோகமும் அந்த பாவத்தையும் தனக்கு முன்பாக அவர் நிறுத்தி வைத்திருக்கவில்லை. 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து. ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு இருக்குது, ஆனால் எனக்குள்ளற தவிப்பு, அந்த தாகம் எல்லாம் எங்கே இருக்குது? ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். அதனால அவர் என்ன சொல்கிறாரு, அதே 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் என்ன செய்வேன், இன்னும் அவரை துதிப்பேன். இன்றைக்கி நமக்கே சொல்லிக்கொள்ள வேண்டிய வார்த்தை. அருமையான தேவனுடைய ஜனமே, எத்தனை பேர் உங்களுடைய பாவங்கள் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்குது, நமக்கே நம்மளை வெறுக்கிற மாதிரி, ஏன் இப்படி திருப்பி 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 இதில் நான் விழுந்துடுறேனே, இப்படி எனக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. இல்லை, நமக்கு நாமே சொல்லுங்கள், கலங்காத, நீ திகையாத, என் ரட்சிப்பு அவரிடத்துலேருந்து வரும். நான் என்னுடைய வாஞ்சை ஏக்கம் எல்லாம் ஆண்டவரே நீங்கள் தான் சொல்லுங்கள். அந்த தேவனை நம்ம அண்டிக்கொள்ள பொழுது அவரை அறிகிற அறிவினால நமக்கு இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் தரும். அடுத்தது இயேசு கிறிஸ்துவை குறித்து 3வது எக்ஸாம்பிள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த போர்ஷன். பிசாசினால இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறார். அந்த இடத்துல பசி அவரை
இழுத்துட்டு போல. தேவகுமாரன் என்ற அந்த பெருமை, அவன் பிசாசு சொல்கிறான்ல, நீ தேவகுமாரனாக இருந்தால் விழுங்க, தேவ தூதர்கள் காத்துக்குவாங்க, அந்த பெருமை அவருக்கு இல்லை. அடுத்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை குறித்த நாட்டம் அவருக்கு இல்லை. இந்த எண்ணத்தெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, சிறை பிடித்து அந்த 3 சோதனையிலுமே அவர் என்ன சொல்கிறாரு, இப்படி எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே. நம்முடைய இருதயத்தில் அவருடைய வசனம் எழுதியிருக்கிறதா? என்னைக்காவது அப்படி சொல்லி ஜெயிச்சிருக்கோமா நம்முடைய சுச்சுவேஷன்ஸை? நிறைய நேரம் நம்முடைய இல்லாமையினால், ஐயோ எனக்கு இது இல்லையே, நான் இங்கே போனால் தேவனை விட்டு போனால் எனக்கு இது கிடைக்குமோ, இல்லை இங்கே போனால் ஐஸ்வர்யம் தரேன்னு சொல்லி சொல்கிறாங்களே, இல்லை நான் யார் தெரியுமா, தேவ பிள்ளை என்றதான பெருமை நமக்கு இருக்கிறதா? இல்லை அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ அவருடைய வசனத்தினால எல்லாம் அங்கே ஜீசஸ் எல்லாவற்றையும் வசனத்தினால ஜெயிக்கிறார். ஸோ இல்லாமையும் நம்மை அவரை விட்டு கொண்டு போயிடக்கூடாது, இருக்கிறதும் நம்ம அவரை விட்டு கொண்டு போயிட கூடாது. அவருடைய வார்த்தையினால நம்ம ஜெயிக்கணும். அவரை அறிகிற அறிவு இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் நமக்கு தரும். 4வது எக்ஸாம்பிள் அன்னாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அன்னாளுடைய சக்களத்தி அவளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி அவர் என்ன செய்யலாம், துக்கப்படுத்தி விசனப்படுத்தி கொண்டே இருக்கிறா. உண்மையாகவே அவளுக்கு பிள்ளை இல்லை தான், அவள் மலடி தான். அதனால அவள் என்ன செய்கிறா, துக்கப்படுத்திக்கிட்டேன். நம்ம என்ன செய்வோம், நிறைய பேர் இன்றைக்கி தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்க, இல்லை வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க, ஏதோ பண்ணிடுறாங்க. இல்லை, இவ என்ன செய்கிறா, 15ஆம் வசனத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி விட்டாள். தயவு செய்து என்னைக்காவது அப்படி செஞ்சுருக்கோமா? எது நம்மை அதிகமாய் துக்கப்படுத்தி விசனப்படுத்துகிறது, தேவனுடைய சமூகத்தில் தனித்து போய் இருதயத்தை எல்லாம் ஊற்றிருங்க. முழுசாக ஊற்றிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அறிகுறி அதிலே 18ஆம் வசனம், அன்னாள் அதற்கு பிறகு துக்க முகமாய் இருக்கவில்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்குவார்னு முழு விசுவாசத்தோட போகிறா. 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனங்களில் 1 சாமுவேல் 3 குமாரர், அது இல்லாமல் 3 குமாரர் 2 குமாரத்திகளை தேவன் தந்தார். இன்றைக்கு என்ன குறை உங்களுக்கு? அதை குறித்து யாராவது உங்களை விசனப்படுத்தி துக்கப்படுத்திட்டு இருக்கிறாங்களா? தேவனுடைய சமூகத்தில் ஊற்றுங்க. அவர் தான் நமக்கு இந்த ஜீவனுக்கும் பின்வருக்கிற காரியத்துக்கும் நமக்கு எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர். 5வது எக்ஸாம்பிள் பவுலும் சீலாவும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22லேருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் அவர் சுவிசேஷத்து நிமித்தமாய் அவங்கள சிறைச்சாலையில் போட்டாங்க, அடித்தாங்க, சங்கிலியால் கட்டுனாங்க, வஸ்திரங்களை கூட உறிஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்க அதை குறித்து துக்கப்பட்டுட்டு, ஐயோ ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு தானே ஊழியம் செஞ்சோம், எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்னு சிறைச்சாலையில் அழுதாங்களா? இல்லை. 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஜெபம் பண்ணி தேவனை பாடி என்ன செஞ்சாங்களாம்? துதித்து கொண்டு இருந்தார்கள். அருமையான தேவனுடைய ஜெபம். ஆண்டவர் நினச்சதும் உங்களுக்கு வரணும்னா தயவு செய்து, ஐயோ என்னை அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான், நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன், இல்லை இல்லை இல்லை. ஜெபம் பண்ணி தேவனை துதித்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அவங்களுக்காக ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாக்கி அங்கே சிறைச்சாலை பிளந்ததும் விடுதலை ஆனாங்க. லூக்கா 4:18 சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குறதற்கு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? இந்த உலகத்திற்கு வந்தார். ஸோ என்ன சிறையிருப்பு இன்றைக்கி நமக்கு இருக்கிறது? என்ன சிறையிருப்பு? வியாதியா, பாவமா, கடனா, என்ன பிரச்சனை இருக்கிறது? அதுலேருந்து விடுவிக்க இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அந்த அறிவு நமக்கு இந்த ஜீவனுக்கு வேண்டியதையும் தேவ பக்திக்கு வேண்டியதையும் நமக்கு தரும். 6வது கடைசி எக்ஸாம்பிள் கெட்ட குமாரனை குறித்து லூக்கா 15ஆம் அதிகாரம் 11லேருந்து 24ஆம் வசனங்கள் வரைக்கும் பார்க்குறோம். அந்த கெட்ட குமாரனுக்கு தகப்பன்ட்ட பிரச்சனை, ஆஸ்தியெல்லாம் வாங்கியாச்சு, துன்மார்க்கனமாக ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் அழிச்சு போட்டாச்சு, இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லை. 17ஆம் 18ஆம் வசனங்களில் பார்க்குறோம். அவனுடைய புத்தி என்ன செஞ்சிச்சா? தெளிஞ்சிச்சு. எது தேவனை விட்டு நம்மளை வெளியே கொண்டு போகுது? தேவனுடைய வீட்டாரை விட்டு, சபையை விட்டு நம்மளை வெளியே கொண்டு போகிறது எது? புத்தி தெளிவில்லாமல் குழப்பம் அடைகிறது தான் கொண்டு போகுது. ஸோ புத்தி தெளிஞ்ச உடனே அவன் என்ன சொல்கிறான்? நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போவேன் என்று சொல்லி அங்கே வரான். அப்பா கிட்ட வரான். அவனுடைய எல்லா நிலைமைகளையும் இல்லை, அந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் லூக்கா 15:18 தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். தயவு செய்து அருமையான தேவனுடைய ஜனமே, தப்பு செஞ்சுட்டா ஆண்டவர்கிட்டையும் ஒத்துக்கோங்க, வீட்டார்கிட்டையும் ஒத்துக்கோங்க. யாருக்கு விரோதமாய் நம்ம செஞ்சோமோ சாரி தயவு செய்து கேளுங்க.
தயவு செய்து அதை ஸ்கிப் பண்ணி போக 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 அது நம்ம ஜெயிக்கவே மாட்டோம். என்னைக்கு ஒரு இடத்துல ஆமாம் நான் தப்பு செஞ்சேன்னு தலை குனிஞ்சு நின்று அங்கே சாரி கேட்குறோமோ, இன்றைக்கி குட்டி பிள்ளைங்களுக்கு கூட சாரி கேட்கணுன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நான் அந்த ஜூனியாவை எங்கள் வீட்டுக்கு விபிஎஸ்க்கு வந்திருந்தப்போ அவ்வளோ அவள் சேட்டா பண்ணுவாள் என்கிட்ட. அவளை நிற்க வச்சேன், ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சேன். அவள் யார்கிட்டையுமே இது வரைக்கும் அப்படி நின்றுருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நிற்க வச்சு நீ பதில் சொல்லனா உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லி திருப்பி 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 கொஸ்டின் கேட்டு கடைசியாக சாரின்னு சொல்லுன்னா அவளுக்கு வரவே மாட்டேங்குது அந்த சாரி. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சாரி, அந்த சாரியை சொன்னாதான். அதுக்கப்புறம் அவள் அதை என்கிட்ட செய்யவே இல்லை. அது வரைக்கும் என்னை பார்க்கும்போதெல்லாம் அந்த பிரச்சனை என்கிட்ட பண்ணிகிட்டே இருப்பாள். அன்னைக்கு அந்த சாரின்னு கேட்டால் அதுக்கு பிறகு அவள் அதை என்கிட்ட பண்ணவே இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ என்றைக்கு ஒரு காரியத்துக்காக நம்ம தேவனிடத்திலும் மனுஷரிடத்திலும் வெட்கப்பட்டு தலை குனிந்து மனஸ்தாபப்படுகிறோமோ அதற்கு பிறகு நம்ம அதை என்ன செய்ய மாட்டோம். ஸோ இன்றைக்கி யாரை விட்டு நம்ம தூரமாக இருக்கிறோம்? தேவனை விட்டு, வீட்டாரை விட்டு தூரமாக இருக்கிறோமா? தயவு செய்து மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் திரும்புவோம். எழுந்து நான் போகிறேன், பரவாயில்ல, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் ஐ வில் கோ அண்ட் அக்செப்ட் மை ஃபால்ட்னு சொல்லி போகும் பொழுது அங்கே ஆண்டவர் நமக்கு அந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பார். ஸோ இந்த நாளிலே 2:6 எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. சவுலை போல அரைகுறையான கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கிறதா? அப்படின்னா நாமே ஒரு பொருட்டாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பார்வோனை போல தெய்வ பயம் இல்லாமல் நமக்கு கீழே இருக்கிறவங்கள ஒடுக்குகிறோமா? அது 2வது எக்ஸாம்பிள். 3வது நேபுகாத் நேச்சாரை போல சுய பெருமை, நான் தான் சொல்லி கொண்டிருக்கிறோமா? பரிசேயனை போல சுய நீதியை நாம் பேசி கொண்டிருக்கிறோமா? நான் ஜெபம் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறோமா? ஆமானை போல நம்முடைய பொசிஷனை பெருமையாய் நம்ம ஆட்கொண்டு நம்ம கடவுளுக்கு ஈடாக நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோமா? தியோத்திரேப்புவை போல எப்போவுமே எனக்கு முதன்மையான ஸ்தானம் இருந்தால் தான் நான் ஒரு இடத்துக்கு போவேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோமா? இல்லை. அப்படி நம்மை பொருட்டாக நினைத்தால் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்கிறோம். 2வது 6 எக்ஸாம்பிள் பார்த்தோம். சிந்தையை கீழ்ப்படுத்தணும். பெருமை சிந்தை மட்டும் இல்லை, துரோகங்களை மன்னிக்கணும், கசப்புகளை மறக்கணும், எல்லாத்தையும் மறக்கணும். யோசேப்பை போல துரோகம், கசப்பு, இழப்பு, அப்பாவை இழந்த இழப்பு எல்லாவற்றையும் மறந்து தேவனை நினைத்து கொண்டிருந்தான். தாவீது பாவத்தை மறந்தான், துரோகத்தை மறந்தான், தேவனை ஆண்டவரே உங்களே தான் என்னுடைய வாஞ்சைன்னு சொல்லி கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து பசி, தேவகுமாரன் என்ற பெருமை, ஐஸ்வர்யம் எதுவும் அவருடைய சிந்தையை ஆட்கொள்ள முடியவில்லை. வசனம் தான் அவருடைய சிந்தையை நிறைத்திருந்தது. அவர் ஜெயித்தார். அந்நாள் அவரை குறை பேசினாங்க, விசனப்படுத்தி கொண்டிருந்தாங்க, ஆனால் உயிர்தயத்தை ஊற்றி ஜெயித்தாள். அதுபோல் பவுலும் சீலாவும் அடித்தாங்க, எல்லாம் துன்பப்படுத்தினாங்க, ஆனால் அவர் அங்கே ஜெபம் பண்ணி பாட்டு பாடி அவங்க அதை ஜெயிச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். கெட்ட குமாரன் தூரமாக போனான், புத்தி தெளிஞ்ச பிறகு வந்து மன்னிப்பு கேட்டு மனஸ்தாபப்பட்டு சீர் பொருந்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக எரேமியா 29:11 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அதே வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மையை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, முடிவை கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஸோ நல்லா ஒரே ஒன்று, நமக்கு இன்றைக்கி சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கலாம், நம்ம சுற்றி என்ன நடக்கலாம், ஒரே ஒரு நிமிஷம் 2 விஷயம். எனக்கு அப்படி ஆகிடும், நான் என்னோட இதனால தான் அப்படின்னு பெருமையும் வேணாம். சுற்றி இருக்கிறவங்க நம்மளை கீழ்ப்படுத்துறதுனாலையோ இல்லை வேறு எந்த காரியத்தினாலையும் நம்ம தேவன் எனக்கு இருக்கிறாருன்றதை மறந்து போயிடவும் வேண்டாம். ஏன்னா நமக்கு முடிவை கொடுக்கறது யார் தான்? அந்த ஆண்டவர் தான். எல்லோரும் எழும்பி நிற்போமா. கர்த்தர் எனக்காக செய்ய நினைத்தது தடைப்படாது. இல்லை, யோபு அழகாய் சொல்கிறார், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் எனக்கென்று குறித்திருக்கிறதை அவர் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். தயவு செய்து எல்லாரும் இந்த நாளிலே, ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகளை நான் கீழ்ப்படுத்துகிறேன், ஆண்டவரே கீழ்ப்படுத்துகிறேன், ஆண்டவரே யார் எனக்கு துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல ராஜா, யார் என்னை மறந்து போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, கர்த்தாவே எனக்கு குறித்ததை நீ செய்து முடிப்பே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவ நீரே, ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவ நீரே, ஐயா நீரே,
உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா